ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நான் யாருக்கும் அவ்வளவு சாதாரணமாக குறி சொல்ல தேடி போறது கிடையாது. ஆனால் என்னையே முழுசா நம்பக்கூடிய பிள்ளைகள் யாராவது ரொம்ப வருத்தத்தோடும் வேதனையோடும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல குறியை சொல்லி நான் சொன்ன வாக்கை நிறைவேற்றும் விதமாக நல்ல விஷயங்களையும் அவங்க வாழ்க்கையில நடத்தி கொடுப்பேன். அப்படிதான் இப்போது உனக்கு குறி சொல்ல வந்த உன் அப்பன் முருகன் நீ நினைச்ச விஷயங்களையும் வெற்றிகரமாக நடத்தி தரப்போறேன். நீயா உன் கூட இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாதுன்னு சொன்னேன் அல்லவா? உன் பயத்தை போக்கி உன் வாழ்க்கையை வெற்றியுடையதாக மாத்தி தரேன். நீ எப்போதும் தீர்க்கமான நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு. என் மேல நீ வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் பொய்த்து போகாது என் செல்வமே. நான் உனக்கு உதவணும்னு நினைச்சுதான் பல விஷயங்களை உன் வாழ்க்கையில நடத்திக்கிட்டு இருக்கேன். நீ பூர்வ ஜென்மத்திலும் இந்த பிறவியிலும் கூட நிறைய நல்லது செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாகவே இருந்திருக்க. அப்படி இருக்கும்போது நீ கஷ்டப்படும்படியும் கவலைப்படும்படியும் நான் விட்டுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன் என் செல்வமே. உன்னுடைய ஒவ்வொரு பிறவியிலும் நான் உன்னை வழி நடத்திக்கிட்டே தான் இருக்கேன். இப்போது கூட உன் மனசுல நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு பயத்தை ஏற்படுத்தும் அத்தனை பிரச்சனைகளையும் துன்பங்களையும் சோதனைகளையும் முறியடிச்சு உனக்கு மனோசக்தியையும் தைரியத்தையும் அதிகப்படுத்த வந்திருக்கேன். இனிமே எந்த விதத்திலும் நீ எதுக்காகவும் கஷ்டப்பட வேணாம். என் உண்மையான பக்தைகளுக்கு, என் உண்மையான பிள்ளைகளுக்கு பயம் என்பதே இருக்கக்கூடாது என் செல்வமே. உன் வாழ்க்கையில நீ கஷ்டம் நினைச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா சோதனைகளையும் உனக்கு கொடுப்பதே உன் அப்பன் முருகன் நான் தாங்கிறத புரிஞ்சுக்கோ. அதனால என் மேல நீ நம்பிக்கை வச்சு தைரியமாக அனைத்தையும் எதிர்கொள்ளும் போது நான் உன் கூடவே இருந்து எல்லா சோதனைகளையும் கடந்து வருவதற்கும் உனக்கு துணையாக இருப்பேன். உன் உடம்பையும் மனசையும் வருத்திக்கிட்டு நீ எந்த ஒரு கடின முயற்சியையும் செய்ய வேண்டாம். நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, என் மேல முழு நம்பிக்கை வச்சு பொறுமையோடு உன் வாழ்க்கையை வாழ்வதுதான். நீ எந்த அளவுக்கு பொறுமையோடையும் பக்தியோடையும் நான் உனக்கு நல்லது செய்வேன்ற நம்பிக்கையோடையும் வாழ்க்கையை வாழ்கிறாயோ அந்த அளவுக்கு உன்னால ஜெயிக்க முடியும் என் செல்வமே. உன் பாரத்தை எல்லாம் நான் ஏந்திக்கிட்டு உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக தான் இப்போது உனக்கு நல்ல குறி சொல்ல வந்தேன். நானும் நீ சொல்வதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் முருகான்னு நீ நம்பிக்கையோடு என்னை நோக்கி ஓடி வந்தீனா, என் வார்த்தைகளை நம்பி கேட்டினா, உன் எதிர்கால வாழ்க்கை நிச்சயமாக மேம்பாடு அடையும். உன்னுடைய எல்லா தேவைகளையும் நானே பூர்த்தி செய்ய தயாராக வந்துட்டேன் என் செல்வமே. இந்த உலகத்துல இந்த முருகனின் சக்தி எல்லையற்றதாக இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுகிறாய்? என் அன்பு பிள்ளையான உன்னுடைய துயரங்களை எல்லாம் துடைத்தெறிந்து உனக்கு பிடிச்சதையெல்லாம் உன் வாழ்க்கையில கொடுக்க போறேன். உனக்கு பிடிச்சவங்க தப்பு செஞ்சா அதை மறைக்கவும் வேணாம். உனக்கு பிடிக்காதவங்க நல்லது செய்யும் போது அதை தப்பு தப்பா வதந்தியாக பரப்பவும் வேண்டாம். எப்போதும் நல்லதே நடக்கும்னு நம்பு. நீ அப்படி நம்பும்போது அது உன்னை மட்டுமல்ல உன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளும் என் செல்வமே. நீ செய்கிற எல்லா செயல்களுக்கும் நல்ல விளைவுகளே கிடைக்கணும், நல்லதே உன் வாழ்க்கையில நடக்கணும்னு நினைச்சீனா நீ எப்போதும் நல்ல எண்ணங்களோடு வாழக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. எந்த ஒரு செயலையும் செய்யாம அனுபவிக்காம நீ எதையும் புரிந்து கொள்ள முடியாது. அதனால எதுவா இருந்தாலும் அதை எதிர்கொள்ள பழகு. உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு வெற்றியே கிடைக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். பூர்வ ஜென்மங்களில் நீ செய்த தர்ம காரியங்கள் புண்ணிய காரியங்களாகவும் பாவ செயல்களாகவும் பாவ கர்மாக்களாகவும் இந்த பிறவியில உன்னை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. உன் பாவ செயல்களுக்கான பலனாக பாவ கர்மாக்களை நீ அனுபவிச்சு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் உன் புண்ணிய கர்மாக்களை அதிகரிக்கவும் துன்பத்தையும் தீராத வியாதிகளையும் துரத்தி அடிக்கவும் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி ஓடோடி வந்தேன். இந்த அரிய மானிட பிறவியை நீ நல்ல முறையில பயன்படுத்திக்கிட்டு உன் பூர்வ ஜென்ம புண்ணிய கர்மாக்களின் பலன்களாக மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அனுபவிக்கணுன்றதுக்காக தான் அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்க நான் முடிவு எடுத்துட்டேன் செல்வமே. சில உறவுகள் நீ பணம் கொடுத்து நல்லா பார்த்துக்கிட்டினா உன்னை பாராட்டுவாங்க, போற்றி புகழுவார்கள்.
அதுவே கொடுத்த பணம் உனக்கு தேவைப்படுதுன்னு திரும்ப கேட்டீனா உன்னை தூற்றவும் திட்டவும் செய்வார்கள். அப்படிப்பட்டவங்க கிட்ட இருந்து நீ வாழ்க்கையை கத்துக்கணும். உன்னை வெறுப்பவர்களை நீ ஒருபோதும் தேடி போகாதே. காரியத்துக்காக காசுக்காக உன்னை தேடி வரும் மனிதர்களையும் நீ ஒருபோதும் பக்கத்துல அனுமதிக்காதே என் செல்வமே. முடிஞ்ச அளவுக்கு அப்படிப்பட்டவர்களை எல்லாம் உன் வாழ்க்கையில இருந்து தவிர்த்து விடு. உன்னை விரும்புபவர்களை மட்டும் உன் பக்கத்துல எல்லா சூழ்நிலைகளிலும் கூட வச்சுக்கோ. உன்னை பிடிக்காதவங்களையும் உனக்கு பிடிக்காதவங்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் தூரமாவே வச்சுக்கோ. நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில முடிஞ்ச வரைக்கும் நீ யாரையும் வெறுக்க வேண்டாம். எப்போதும் உனக்கு பிடிச்சவங்களை கூட வச்சுக்கிட்டு பிடிக்காதவர்களையும் அவர்கள் செய்யும் செயல்களையும் மறந்து மன்னிக்க கத்துக்கிட்டினா உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். உன் வாழ்க்கை சிறக்கும்படியும் சீராகும்படியும் நல்லது நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் செல்வமே. என்னுடைய உதவியையும் வழிகாட்டுதலையும் நாடி வந்த உனக்கு எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து கொடுக்க கடமைப்பட்டுள்ளவனாக நான் இருக்கேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம என்னை நம்பி இறைபக்தியை செலுத்தும் உன் வாழ்வில் எல்லாமே சரியாக நடக்கும். உன்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் வெற்றியை தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில காசு பணம் புகழ் சொத்துன்னு இது எதுக்குமே நீ அடிமையாகிடக்கூடாதுங்கிறது மகாலட்சுமியின் வடிவமாக இருப்பதால் பணத்தை பூட்டி வைக்காதே. பணத்தை சேர்த்து வைக்காட்டி பணத்தை பூட்டி வைக்காட்டி எனக்கு எதிர்காலத்தில் யார் கொடுப்பாங்கன்னு நீ யோசிக்கிறது எனக்கு நல்லா புரியுது. நீ பிறக்கும்போது காசு பணத்தோடு பிறந்தாயா என்ன? இல்லை யாரும் இந்த பூமியை விட்டு விலகி போகும்போது பணத்தை எடுத்துக்கொண்டுதான் போக முடியுமா என்ன? நீ சேர்த்து வைக்கிற எதுவுமே உன் கூட எப்போதும் கடைசி வரைக்கும் வரப்போவதில்லை. அதனால தேவைக்கு அதிகமாக இருக்கும் பணத்தை எல்லாம் உன்னால முடிஞ்ச அளவுக்கு தர்ம காரியங்களுக்கு செலவிட்டு வாழும் போதே உனக்கான புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கோ. நீ இப்ப மனசுல என்ன நினைக்கிற நான் சொல்லட்டுமா? நான் வாழ்றதுக்கே என்கிட்ட காசு பணம் இல்லை, இதுல எங்க நான் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுன்னு நீ யோசிப்பது எனக்கு நன்று புரிகிறது. எல்லாருமே எப்போதுமே இப்படியே இருந்துட மாட்டீங்க. காசு பணம் இல்லாதவங்களுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் செல்வத்தை அள்ளி கொடுத்து சுகபோக வாழ்க்கையையும் சந்தோஷத்தையும் கூட நான் கொடுக்க தான் போறேன். நீ நினைப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கும்படி பார்த்துக்கிட்டினா உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் நானே நடத்தி முடிப்பேன் என் செல்வமே. உன் பாவங்களையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு தர வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. நான் எப்போதும் உனக்கு சேவகனாக இருக்க போறேன். உன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில அழியாத ஆனந்தத்தை நான் அள்ளி கொடுப்பேன் என் செல்வமே. ஒரு விஷயத்தை ஒரே ஒரு முறையில முயற்சி செஞ்சு முடிக்கிறதுன்றது நல்ல விஷயம்தான். ஆனா அப்படி நீ முயற்சி செய்யும் போது அந்த விஷயம் உனக்கு வெற்றிகரமாக முடியலேனாலும் அதுக்காக அதை நினைச்சு கவலைப்படாத. எப்போதுமே முதல் முயற்சியிலேயே பெரும் வெற்றியை காட்டிலும் 2வது 3வது முறை முயற்சி செய்யும் போது கிடைக்கிற அனுபவங்கிறது காலத்துக்கும் கடைசி வரைக்கும் உன் கூடவே இருக்கும். உன் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் உன் முன்னேற்றத்துக்காக நீ முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீனா கண்டிப்பா நான் உன் கூடவே இருந்து உன்னை உற்சாகப்படுத்தி எல்லா செயல்களிலும் உனக்கு பரிபூரண வெற்றி கிடைக்கும்படி செய்வேன். என்னை முழுவதுமாக நம்பி வணங்கி வாழ்ந்து வரும் உனக்கு எல்லாவற்றையும் சிறப்பா செஞ்சு தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. உன்னை நோக்கி வரும் செயல்களை எல்லாம் எந்த பலனும் எதிர்பார்க்காம நீ செய்யும் போது கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவாய். வாழ்க்கையில எப்போதுமே எல்லாமே சுலபமா கிடைச்சிடாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டினா கண்டிப்பா எல்லாமே சரியாக நடக்க ஆரம்பிச்சிரும் என் செல்வமே. நீ செய்யக்கூடிய முயற்சிகள் தடைகளாகவும் பிரச்சனைகளாகவும் மாறும்போது சோதனைகளாக வரும்போது அதை பார்த்து பயந்து போய் முயற்சியிலிருந்து பின்வாங்காதே. நீ தைரியமாக அனைத்தையும் எதிர்கொள்ளும் போது உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நானே இருந்து என் பரிபூரண ஆசீர்வாதத்தோடு உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுப்பேன். தங்கத்தையும் பளபளப்பாக மின்னுவதையும் எப்படி பிரிக்க முடியாதோ, விளக்கையும் ஒளியையும் எப்படி பிரிக்க முடியாதோ, அதே போல என் உண்மையான பிள்ளையாகிய பக்தனாகிய உன்னையும் என்கிட்ட இருந்து யாராலும் பிரிக்க முடியாது என் செல்வமே. என்னை பொறுத்த வரைக்கும் அரசனா இருந்தாலும் ஆண்டியா இருந்தாலும் லக்ஷ்மி தேவியின் புத்திரனாக செல்வனாக கோடீஸ்வரனாக இருந்தாலும்
அல்லது ஒரு காசுமே இல்லாத ஓட்டாண்டியாக இருந்தாலும் எல்லாருமே என்னுடைய கண் முன்பாக என்னுடைய தராசு தட்டின் அளவுகோலில் அனைவரும் சமமாகத்தான் நினைப்பேன். கண்டிப்பா நீ நல்ல நிலைமைக்கு மாறத்தான் போற. உன் வாழ்க்கையில எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கத்தான் போகுது. உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் மறந்து கூட வருத்தப்படக்கூடாது. உன் முழு கவனத்தையும் என் பக்கம் திருப்பினா எந்த சங்கடமும் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பேன். நீ எங்க இருந்தாலும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அனைத்தையும் நான் அறிந்தவனாகவே இருப்பேன். அதனால நீயாகவே மனசுல எதையாவது யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. பசியோடு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா உயிர்களுக்குள்ளும் நான் நிறைஞ்சிருப்பேன். யாராவது உன்கிட்ட பசியோட உன்னை பார்த்தாங்கன்னா, உன்கிட்ட கையேந்தி நின்னாங்கன்னா, முதல்ல அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ஏதாவது உன்னை கொடுத்து உதவி செஞ்சுட்டு அப்புறமா நீ சாப்பிட்டினா நீ மட்டுமல்ல, உன் குடும்பம் மட்டுமல்ல, உன் எதிர்கால சந்ததிகள் கூட எந்த குறையுமே இல்லாத நிறைவான வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியும் என் செல்வமே. உன் வாழ்க்கையில இப்போது இருக்கும் பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் நீக்கி உனக்கான சந்தோஷத்தை தரணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். உன் முன்னோர்கள் செய்த கோடி புண்ணியத்தாலும் உன்னுடைய நல்ல குணத்தாலும் நன்மையாலும் மனோபாக்கியங்களாலும் இப்போது உனக்கு மானிட பிறவி கிடைச்சிருக்கு. இந்த பிறவியில நீ எந்த வேலையை செஞ்சாலும் அதை நல்லா சிரத்தை எடுத்து சரியா சிறப்பப்பட்டு முயற்சியை சரியாக செஞ்சினா நிச்சயமாக வெற்றி பெற முடியும். உன் உடம்பையே வருத்தாம வேலை செஞ்சினா, உன் சரீரத்துக்கு நீ செல்லம் கொடுத்து கொடுத்து சொகுசா சுகமா வச்சுக்கிட்டீனா நோய் நொடிகள் தான் உன்னை ஆக்கிரமிச்சு அது சீக்கிரமே ஆயுட்காலத்தையும் குறைச்சிடும். அதனால உன் உடலை உனக்காக வேலை செய்யும் வேலைக்காரனை போல நடத்து. அளவுக்கு அதிகமா உடம்புக்கு சுகத்தை கொடுக்காத. இந்த மனித பிறவிகளின் உடலே பெரும்பாலும் சொகுசா சுகமா உட்காரணும் ஓய்வெடுக்கணும்ன்ற எண்ணத்தோடு தான் இருக்கு. நீதான் உன் உடம்ப வருத்தி உழைக்க வச்சு ஏதாவது உன்னை செஞ்சு அதுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே உடம்ப சுறுசுறுப்பா புத்துணர்ச்சியோட அழகா பார்த்துக்கணுமே செல்வமே. எந்த அளவுக்கு உன் உடம்பு வேலை செய்தோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில நீ நீண்ட ஆயுளோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் இருக்க முடியும். தாகத்தால் தவிப்பவர்களுக்கு நீரும், பசியோடு வாடுபவர்களுக்கு உணவும், ஆடை இல்லாதவங்களுக்கு துணியும்னு இதுல எது உன்கிட்ட அதிகமா இருந்தாலும் அதை மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செய். முன்ஜென்ம பிறவியின் சம்பந்தம் இல்லாம இந்த பிறவியில் யாரும் மனிதர்களாக பிறக்கவில்லை, இனி பிறக்க போவதும் இல்லை. உன்னை நோக்கி யார் வந்தாலும் அது மனிதனோ மிருகமோ பறவையோ எதுவா இருந்தாலும் ஒருபோதும் அதை அவமதிப்பு செய்து விரட்டி விடாதே. யார் உன்னை நோக்கி வந்தாலும் அதுக்குரிய மரியாதையை கொடு. இப்படி நீ செய்யும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என் செல்வமே. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன உயிரும் ஜீவராசிகளும் மனிதர்களும் விலங்குகளும் எல்லாமே என்னால படைக்கப்பட்டதுதான். அதனாலதான் நீ எதையுமே இலக்காக அவமரியாதை செய்யக்கூடாது, இலக்காரமா பார்க்க கூடாது, ஏளனமா நினைக்க கூடாதுன்னு சொல்றேன். நீ கூப்பிடும் தூரத்தில் உன் பக்கத்திலே தான் உன் அப்பன் முருகன் இருக்கேன். உனக்கு ஒரு கஷ்டம்னு என்னை கூப்பிட்டினா உன்னை காப்பாத்த நான் ஓடோடி வருவேன். என் அன்பு பிள்ளையான உன் கவலைகளை போக்கி கஷ்டங்களை தீர்த்து உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க நான் தயாராகவே இருக்கிறேன் என் செல்வமே. நான் எப்போதுமே என்னையே நம்பி இருக்கும் உனக்காக யோசிச்சுக்கிட்டும் எந்த தீங்கும் உன்னை நெருங்க விடாம பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இதை நீ புரிஞ்சுக்காம இன்பமா இருக்கும்போது, சந்தோஷமா இருக்கும்போது, மகிழ்ச்சியா இருக்கும்போது இந்த முருகனை மறந்துடுற. ஆனா துன்பமோ பிரச்சனையோ கஷ்டமோ வந்துருச்சுன்னா உடனே என்னை தேடி ஓடி வர்ற. ஆனா அதுக்காகலாம் நான் கவலைப்படவோ கோபப்படவோ மாட்டேன். நீ அடையும் இன்பம் துன்பம் இரண்டுக்கும் நானே பொறுப்பாளன் என்பதை புரிந்து கொண்டு அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனசோடு நீ இருந்தினா போதும். இன்னும் இந்த உலகத்தில் உன்னை சக்தி உடைய ஆளாக மாத்தி காட்டுவேன். யார் வந்து என்ன கேட்டாலும் அதை கொடுக்க கடமைப்பட்டுள்ளவனாகவே நான் இருக்கேன். உன் வாழ்க்கையிலையும் உன்னால சமாளிக்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சமாளிக்க பழகு. உனக்கான சந்தோஷத்தையும் செல்வத்தையும் மங்களத்தையும் நானே கொடுத்து உன்னை மகிழ்ச்சி அடைய செய்வேன் என் செல்வமே. என் பாதங்கள்ல என் பொறுப்புல உன் வாழ்க்கையை நீ விட்டுட்டீனா அதை காப்பாற்றி உனக்கான நல்லது அனைத்தையும் நானே நீ நினைச்சது போல முடிச்சு கொடுப்பேன். இனி உன் வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும்.